ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பலாப்பழத்தை எங்கள் வீட்டுக்காரங்க உரிக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பண்ருட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப சீப்பாக கிடைக்குன்னு தான் பண்ருட்டி போவாங்க. ஆனால் அங்கேயே ரேட் அதிகமாக தான் இருந்துச்சாம். வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆகிடுச்சு. அதான் இன்றைக்கி வந்து அதை வந்து உரித்து சோளம் எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உரிக்கிறாங்க. அவங்க வந்து என்னை ஏமாற்றணும், நான் ஏமாந்து போகணுன்னே வாங்கிட்டு வந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சாப்பிடக்கூடாதுல்ல, பாப்பா இருக்குது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அதனால் நான் சாப்பிடக்கூடாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்காரங்க வந்து எப்படி இந்த பலாப்பழத்தை வந்து உரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்காரங்க இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்காங்க. என்னென்ன எடுத்து வந்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். என் பொண்ணு வந்து சொல்லிகிட்ருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பலாப்பழத்தை அரிஞ்சு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் ஒரு லைக் போட்டு விடுங்க. பாய் பாய். பருத்தாச்சி நம்ம எடுக்கலாம் வாங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்துல வாங்க. அடுத்து நம்ம சாப்பிட போறாங்க. அவதான் அடிக்கவும் இல்லை எங்கள் அப்பாவில். என் பாப்பா வந்து பேசுனது வந்து எல்லாம் காதில் வாங்கினீங்களா? எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்களா? வந்து இப்போ வந்து பலாப்பழத்தை வந்து அவங்க கட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்களால கட் பண்ணவே முடியல. அதுவும் சின்ன கத்தியாக இருந்துச்சு, அதனால் கட் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் பிரிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு பால் வரும் அப்படின்னா அது வந்து தண்ணி எண்ணெய் வந்து கையில் கொஞ்சம் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சொலையை எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக எடுத்துடலாம். அதனால அவங்க வந்து இன்னொரு பாதியை வந்து சின்ன கத்தியானால கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதான் எப்படியோ கஷ்டப்பட்டு என் பொண்ணு வேற பக்கத்துல பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பலாப்பழம், அந்த இடுப்பு பலாப்பழம், அந்த நல்லா அது அதெல்லாம் வச்சு சாப்பிடுவேன். நான் விரும்பி சாப்பிடுவேன். அது அப்படியே சின்ன பிள்ளைல இருந்தேன். அவங்க வாங்கிட்டு வர அன்னைக்கே நான் சொன்னேன், ஏமாம்மா டேஸ்ட் பண்ணி பார்க்க போறீங்க, என்ன மட்டும் ஏமாற விட போறீங்க, நான் சாப்பிட மாட்டேன்னு பலாப்பழம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்ன அதெல்லாம் அறிஞ்சிடணும் சரின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அவங்கள சாப்பிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கோவப்படலை. சரி அவங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்துருந்தேன். அவங்க வந்து இப்போ வந்து மேலே வந்து இந்த சடையாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கத்தியால் கட் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்காங்க. மித்ரா கையை அப்படின்னு சொல்லிட்டு கையில் எண்ணெய்லாம் தடவிட்டு உட்காந்துருந்தாங்க. அங்கே பாருங்கள், ஒரு பாதி வந்து இப்போ வந்து ஒரு பழத்தில் ஒரு 3/4 வந்து தண்ணி எடுத்து வச்சுட்டு பாக்கியை மட்டும் கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் கேட்டேன், மாமா நான் ஒன்று சாப்பிட்டுமா அப்படின்னு கேட்டேன். வந்து அவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சமாவது சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னா சாப்பிடக்கூடாது, நல்லா இல்லை, அப்படி சாப்பிட்டேன்னா உனக்கு இன்னும் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு தோணும் அப்படின்னு சொல்லிகிட்டே அவங்க இருந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.